மகா ஜனங்களே, என் மனைவிக்காக பாஞ்சாலிக்கு இந்த மந்தார மலரை சூட போறேன். எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியா ஒரு ஆசீர்வாதம் கூட. இன்னைக்குதான் பூசு பூ இப்ப இந்த எந்த காலத்துல வைக்க போறா எல்லாம் ஜோர கைத்தட்டு வாங்களா. என்ன ஒரு மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய ஐயா, நம்முடைய கொசமரத்தை சேர்ந்த அண்ணாராகிய பழனிசாமி அண்ணாராகிய இந்த பாஞ்சாலிக்காக இந்த மலர் சூடக்கூடிய ஒரு காட்சியில இந்த வைத்த மலரை நீ இன்னைக்கு வைக்க போறான்னு சந்தோஷத்திலே சங்கம் செலுத்த தெரியல. சரி, ஆளுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பா வாரி வழங்கி இருக்கிறார். இன்னும் மிருதங்கக்காரராகிய முகவீனை மாமா மாமா அவர்களுக்கும் இன்னும் 6 மணி வசிக்கக்கூடிய தம்பிக்கும் இன்னும் தம்பி அருமை தம்பி இன்னும் கணேசன் அவர்கள் மிருதங்க அவர்களுக்கும் சரி ஆளுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பா வாரி வழங்குகிறார். இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை இல்லாம அதை வாங்கிக்காங்கப்பா. அனைவருக்குமே காசு வாங்குறது அனைத்து நடிகர்களுக்கும் அண்ணாராகிய பழனிசாமி அண்ணன் அனைத்து நடிகருக்கு அவருடைய சொத்து ஆளுக்கு 10 ரூபாய் அன்பளிப்பா வாரி வழங்கி இருக்கிறாங்க. உண்மை. அந்த பழனிமலை முருகன், அந்த காளிப்பட்டி கந்தன், அந்த ஆறுபடை முருகன், திருச்செந்தூர் முருகன், அந்த பழனி ஆண்டவருடைய பங்கில் இருந்து அவர் குடும்பத்தை பலாறுதலுமாக வாழ வைக்க வாழ்த்துகிறோம். பஞ்சாரி சாமி சந்தோஷம் தானே? இப்பேற்பட்ட பேர் ஆனந்தத்தோடு சூடு விட்டோம் என்ற ஒரு பேராசை வந்து விட்டது. இனிமேல் விழிக்க எனக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அதனால ஆசை முடிந்த உடனே இருந்து விட்டதா? ஆசை முடிந்து விட்டதுங்க. சரி சரி. அதனால இன்னும் ஏதாவது ஆசை இருந்தா கூட சொல்லு. அது வந்துங்க, அது வந்து ரொம்ப நாளாக உங்களோடு விளையாடலாம் என்று சொல்லி எனக்கு ஒரு ஆசை. விளையாட்டுங்க, என்னோடு விளையாட வேண்டும். உண்மை. எத்தனை காலம் ஒரு நாளையில ஒரு சந்தோஷமா இருந்திருப்பா, இருந்திருப்பா, ஒரு சிரிச்ச முகத்தோடு இருந்திருப்பா. அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ஆனந்தமான சந்தோஷம் இந்த 5வது வனத்தில் இந்த மந்தார மலரை சூடி ஒரு பெருமையில இந்த நந்தாவனத்தில் விளையாடலான்னு ஆசையா? பஞ்சாலி சாமி கட்டிய மனைவி நீ. உண்மை. நீ ஆசைப்பட்டு நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். விளையாடலாம். உண்மையாகவா? உண்மையா விளையாடலாம். நிச்சயமா விளையாட்டுக்கு வர்றீங்களா? சத்தியமா விளையாடலாம். ஆனா உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு பிடிக்கிறீங்க கேக்குறீங்க? பின்னாடி பின்னாடி சத்தம் பாப்பா டீ கொண்டு போதும். என்ன விளையாட்டுன்னு கேக்குறீங்க? உனக்கு என்னம்மா விளையாட்டு பிடிக்கும்? நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது பாஞ்சால தேசத்தில் என் தாதியரோட விளையாட்டு இப்ப ஞாபகம் வருதுங்க. அன்னைக்கு விளையாடு குழந்தையா இருக்கிற போது விளையாடணும் விளையாட்டு. ஆமா, இப்ப விளையாடலாம்னு ஆசை. உண்மைதான். என்ன விளையாட்டு பிடிக்கும்? என்ன விளையாட்டு கேக்குறீங்க? கண்ணை கட்டி விளையாடுவதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு பத்தினி தெய்வத்துக்கா இப்பொழுது தண்டனை. நான் எதை நினைச்சு வந்தனோ அதே மனைவி மாயான. என் பஞ்சாலி ஏங்க உனக்கு கண்ணு கட்டி விளையாடுறதுன்னா அப்படி சந்தோஷமா? அவ்வளவு உண்மைதாங்க. சிறிய வயதாக இருக்கும் பொழுது தாதியாரோடு விளையாட்டு கண்ணை கட்டு வென்று மற்றொருவரை போய் தேடி பிடிப்பதில் அவ்வளவு ஒரு ஆனந்தம். கண்ணே சிம்மதாங்க. இன்பத்திலையும் பங்கு. உண்மை. இன்பத்திலையும் பங்கு, துன்பத்திலையும் பங்கு இருப்பது என்ன பெரியவங்க தெரியாம சொல்லிருக்காங்க. அதனால இந்த கண்ணு கட்டு விளையாட்டு உனக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்ன பரவா. நான் கண்ணு கட்டு விளையாண்டால் மற்றவரை தேடி பிடிப்பதில் அப்படி ஒரு சுகம், எனக்கு சந்தோஷம். குழந்தையா இருக்கிற போது இந்த விளையாட்டு விளையாட்டு எங்க அப்பா பாஞ்சால தேசத்திலே திரௌபதி மன்னன் சொல்லி கொடுத்த விளையாட்டு.
அந்த விளையாட்டு விளையாடலாம்னு ஆசைப்படுறேன். ஆமாங்க. சரி, நீ ஆசைப்பட்டு நான் வேண்டாம்னு சொல்ல போறேன். ஏன்னா இப்ப நம்ம அஸ்தினாபுரம் போயிட்டோம்னா அங்க ராஜ்யசபையில் மன்னர்கள் இருப்பாங்க. அங்க மன்னர்கள் அறுதல அங்க விளையாட முடியாது. அங்க போய் விளையாட முடியாது. ஆமா, இல்ல அங்க போய் விளையாடிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நீ அங்க போ. உள்ளாங்க அத்தனை பேர் நிறைய இருப்பாங்க. ஆமா, காலத்துல சுதந்திரமா விளையாடுறது அப்படி. நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம். தனிமையில இருக்கிறோம். தம்பி முதல் விளையாட்டு என்ன வேணா விளையாடலாம். கண்ணை கட்டி விளையாடணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. சீக்கிரமா கட்டு கண்ணை. நீ உங்க கண்ணையா? என் கண்ணை கட்டு. நீங்க உசாருதான். அதெல்லாம் கிடையாது. முதல்ல உங்க கண்ணை கட்டி போட்டா ஒரு சிங்கம் புலிய துரத்தி வந்தா ஓடி செல்லும் போது நீங்க என்ன பிடிப்பது கஷ்டம். கண்ணை கட்டிட்டீங்கன்னா நான் ஐயோ அம்மன் கத்துனா நீங்க எனக்கு பிடிக்க முடியாது. அதனால முதல்ல நான் தான் கண்ணை கட்டுவேன். நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க. உங்களை நான் கண்டுபிடிப்பேன். என்னடா என்ன ஒரு பேரானும். இப்படி ஒரு தெய்வமா, இப்படி ஒரு நல்ல உள்ளத்துக்கா இப்படி ஒரு கொடுமை. நான் சொல்வது சரிதானே? நான் கனவுல என்னைக்கு கூட நினைத்து கூட பார்க்கல பஞ்சாலி. நீ இப்படி எல்லாம் எனக்கு வழிகாட்டுவா நினைத்து கூட பார்க்கலம்மா. சரி, போகட்டும். நீங்க ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். தூரமாக என் கைகளுக்கு எட்டாது கண்களுக்கு எட்டாமல் ஒளிஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களை ஓடி வந்து நான் பிடிக்க முடியும். எல்லா ஐடியாவும் நல்லா சொல்லி கொடுக்குறாப்லங்க. ஏங்க நல்லா மூஞ்சி பாரு. என்னாச்சு? இல்ல இன்னைக்கு பார்க்கலாம்னு இன்னும் தனிமையா உனையில பார்க்கலாம் என்று மந்தார மலர் சூடி ஒரு பெருமையில விளையாட்டு விளையாட உடனே வீட்டுக்கு போய் நீங்க பார்க்கதான் போறீங்க. இது என்றைக்கும் பார்க்கக்கூடிய முகம். போனாதானே? இல்லம்மா, வீட்டுக்கு போனா தானே போயிட்டு பார்த்துக்கலான்றீங்க. இங்க விளையாட்டு இங்கதான் இருப்போம். அதனால கண்ணை கட்டி விட்டா போதுமா? கண்ணை கட்டி விட்டால் போகாது. என்ன வலதுபுறம் 3 முறை இடதுமுறை சுத்தி விட்டு நீங்கள் தூரமாக போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். நான் போக போறேன் சொல்லாட்டு போனாலும் சத்தியமா நான் போய்தான் போறேன். அப்பதான் உங்களுக்கு பிடிக்க முடியும். என்ன பிடிச்சிருவேன்? நிச்சயமாக பிடிச்சிருவாங்க. நெசமா என்ன பிடிச்சிருவீங்க? நிஜமாக ஓடி வந்து பிடித்து விடுவேன். நெசமா என்னமா என்ன பாத்துருவீங்க? கண்களை கட்டி கொண்டு உங்களை எங்கிருந்தாலும் நான் வந்து பிடிப்பேன். கண்டுபிடிப்பேன். ஆமாங்க, என்ன பாப்ப. உண்மைதான். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்மைதாங்க. சரி, ஆகட்டும். உன் எண்ணம் பதுவானால் அதையும் நான் பூர்த்தி செய்கிறேன். ஆகட்டும். இப்படி 3 சுத்து. ஆமாங்க. இதெல்லாம் தெரியாதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறப்பா. இதெல்லாம் எங்கள் பாஞ்சால தேசத்திலே வழக்கம். அங்க அரசு சபையில் இதெல்லாம் உங்க அப்பா அம்மா என் தாயாரும் என் தாதிமார்களும் சொல்லி கொடுத்தது. பெருமையா சொல்றேன். எங்க சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரங்க. ஆகட்டும். இதோ இப்படி 3 சுத்து. உண்மைதான். இப்படி 3 சுத்து. போய் வரட்டுமா? எனக்கு கண்டுபிடிச்சிருவாயா? ஆகட்டும். ஆகட்டும். வா. எங்க இருக்கிறீங்க? சாமி எங்க இருக்கிறீங்க? காணவில்லை. நான் உங்களை பிடிச்சிருவேன். எனக்கு தெரியும் நீங்க இங்கதான் இருப்பீங்க. நான் உங்களை எப்படியாவது பிடித்து விடுவேன். கடவுளே, எங்க இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டு நான் பிரிந்து போகிறேனே. எங்க இந்த பாவத்துக்கெல்லாம் என்றைக்கு நான் தண்டனை கிடைக்குமோ? சரி, நடப்பது கட்டம்.
இந்த நாள் ரோட்டை சேர்ந்த சந்தியா அவர்களும் விக்னேஷ் அவர்களும் என்ன கொங்கநாதி சசிமிதா அவர்களும் மித்திரன் அவர்களும் 4 பேர் சேர்ந்து இந்த கட்டிய மனைவியை காட்டில் விட்டு போறான சண்டானை பாவை இந்த வஞ்சகன் நல்லபடியா வாழ்வானா, இவனுக்கெல்லாம் இறைவன் தண்டனை கொடுக்க மாட்டானா என்று பரிதாபப்பட்டு 20 அன்பளிப்பா வாரி வழங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பணிவான வணக்கம். யாருமே செய்யாத ஒரு பாவி, யாருமே செய்யாத ஒரு கொடுமை, எவருமே செய்யாத ஒரு பாவம், கட்டிய மனைவியை அண்ணார் தருமன் அண்ணா என்ன கடைசியில் அப்படி தலைவரா கோயில் கிட்ட என்ன கூட்டம் முடிக்கிட்டீங்க கட்டிய உணவளையாத ஒருவனுக்கு ஒருவன் மாலையிட்டு ஐவருக்கும் பங்கு மனைவியானாய். ஐவரையும் மறந்து நீ என்ன சுகத்தை அடைந்தாய், என்ன பலனை அடைந்தாய்? இந்த பாண்டவருக்கு பாரியாக நீ படக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பாஞ்சாலி
உன்னைய என்னைய படைத்த இரவனுக்கு அடுக்காதம்மா. இவ்வளவு நாட்களாக இந்த பாட்டவர் செய்யாத கொடுமையே இந்த சட்டாளத்தை பாவியாக இருக்கிற பெருமாள் கைபிடித்த இந்த கைபிடித்த வந்த மன்னவன் இந்த கானகத்திரின்னு கையை விட்டு போறேன். தவறு எது என் மீது இல்லையம்மா. அண்ணாவுடைய கட்டளை, அரசனுடைய கட்டளை, அரச கட்டளை தட்டவா தவறுக்கவா என்னால இயலவில்லையம்மா. நான் பந்த பாசத்தை பார்க்கட்டுமா, அடைந்த பந்த பாசத்தை பார்க்கட்டுமா? என்னை மன்னித்து விடம்மா. ஐயோ ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வனவாசமா, இப்படிப்பட்ட கானகமா? அம்மா சென்னாய் சிறுத்தை என்று சொல்லக்கூடிய காண்டா மிருகங்களா, வாயெல்லாம் ஜீவராசிகளா, உங்களை நம்பி என் மனைவி பாஞ்சாலியை விட்டு போறேன். ஆளண்டாத கானகம், அடர்ந்ததோர் கானகம், இந்த மிருக ஜாதிகளை வாழக்கூடிய வனத்தில் விட்டு போறேன். என் மனைவி பாஞ்சாலிக்கு எந்த விதமான மிட்டமேதகுள்ளாமடிக்கு நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க தான் அவனுக்கு ஆதரவு. போறம்மா போறம்மா, பாஞ்சாலி விட்டு விட்டு போறேன். கடவுளே, சாமி எங்க இருக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்குதுங்க. நான் வெகு தூரம் வந்ததை போல தெரிகிறது. நீங்க பேசாம இருப்பதை பார்த்தால் எனக்கு ஏதோ மனம் சஞ்சலமாக இருக்குது. எங்க இங்க இருந்தாலும் அருகில் வந்து விடுங்கள். இல்ல இல்ல, இனிமேல் பிடிக்கும் விளையாட்டு செல்லாது. ஏன்னா கண்களை கட்டி நீங்க மறைத்து கொண்டு விளையாடுவதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனக்கு ஒரு பயமா இருக்குதுங்க. அதனால் கண் கட்டா வைத்து உங்களை நான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு வேற வழி தெரியல. இவ்வளவு வெகு தூரம் வந்து விட்டேனா? அப்படி என்றால் என் கணவர் அங்கிருந்து போறோம். சுவாமி மன்னா எங்க போனே சுவாமி? கடவுளே, எங்க எங்க போனாரு தெரியலையே. ஐயோ மன்னா, எங்க இருக்கிறீங்க? அழைப்பது உங்களுக்கு கேட்கலையா? இந்த திரௌபதியுடைய குரல் உங்களுக்கு காதலே கேட்கலையா? எங்க இருக்கிறீங்க? என்னை பாருங்க சாமி. ஐயோ மன்னா, ஐயோ கால்தடங்கள் பின்புறமாக தெரிகிறது, வந்த தடத்திலே செல்கிறது. அப்படி என்றால் ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ
எனது